ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாரத்தில் ஒரு நாள் மட்டும் இந்த மாதிரி நான் செட் பண்ணி வைக்கிற மாதிரி எல்லாமே ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த வாரம் ஃபுல்லாக டென்ஷன் இல்லாமல் என்னென்னக்கு என்னென்ன சமைக்கலாம் அப்படிங்கிற வரைக்கும் முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். நான் உங்கள் நதியா. எல்லோரும் சந்தோஷமாகவும் உடல் ஆரோக்கியத்துடனாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இது மண்டே மார்னிங் எடுத்த விலாக் தான். குட்டீஸுங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு காலையில் எந்திரிச்சு வந்ததையும் வேலையாக அரிசி ஊற வச்சுருந்தேன். மாவு முடிஞ்சு போச்சு, அரிசி ஆட்டி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம கவலையே பட தேவையில்லை. அதனால் அரிசி ஒரு பக்கம் போட்டு விட்டுட்டு இட்லி பொடி முடிஞ்சிருச்சு. சரி, அதையுமே வறுத்து இன்றைக்கி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வறுக்கிறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இட்லி பொடி ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் அப்படிங்கிற மாதிரி நான் அரைச்சி எடுத்து வச்சுப்பேன். நான் இட்லி பொடிக்கு என்னென்னலாம் போட்டு அரைப்பேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உளுந்து ஒரு கப்பு, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு அரை கப்பு, அதுக்கப்புறமா வரமிளகா நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா எடுத்துப்பேன். அதுக்கப்புறமா வெள்ளையில் இருந்தால் வெள்ளையில் 1/4 கப்பு, இல்லை கருப்பு எள் தான் இருக்குனாலும் கருப்பு எள்ளில் 1/4 கப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 4 பல்லு பூண்டை தட்டி உள்ளே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம், மிளகு ஒரு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அதையும் நல்லா வறுத்து உள்ளே சேர்த்துட்டு நம்ம அது நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம அரைக்கும் போது உப்பும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு அதுக்கப்புறம் அரைச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் மேக்ஸிமம் பொடி தோசையும் ஆனியன் ஊத்தாப்பம் போடும்போதும் அதை போட்டு தான் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி காய் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரி, ஈவினிங் போல் மார்க்கெட் போயிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ரசம் மட்டும் மதிய லஞ்சுக்கு தட்டைப்பயிறு ரசம் மட்டும்தான். சரி, ரசத்தை தாளித்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணேன். எங்கள் மாமியார் இல்லைம்மா மதியம் சூடாக தாளிச்சிக்கலாம், அது இப்போ தாளிக்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் அதை ஒரு பக்கம் சைடில் வச்சுட்டு பொடி வறுத்து வச்சிருந்தது நல்லாவே ஆறிடுச்சு. சரி, அதையுமே அரைச்சிடலான்னு சொல்லிட்டு அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி இட்லி பொடியெல்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சட்னி அரைக்க முடியல, ஏதாவது நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, நம்மளால் செய்ய முடியல, இல்லை வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம இதை செய்ய முடியல அப்படிங்கும்போது இந்த இட்லி பொடியை வச்சே ஒப்பேற்றிடலாம். ஆனால் எங்கள் வீட்டில் அதை செய்ய முடியாது. எங்கள் வீட்டில் யாருமே இட்லி பொடிங்க இட்லி தொட்டு சாப்பிடவே மாட்டாங்க. தோசை மேலே போட்டு பொடி தோசையாக சுட்டு கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, இந்த அகாரா பிராண்டோட ரீகல் பர்சனல் பிளெண்டர் எந்த அளவுக்கு பொடியை நைஸாக அரைச்சி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே நைஸாக சூப்பராக அரைச்சி கொடுக்குது. நான் இட்லி பொடிக்கு அப்படிங்கனால கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஆனால் நல்லா ஃபைனாக அரைச்சி கொடுக்குது. நான் இதை வச்சு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது பண்ணுறேன். அதுக்கப்புறம் பட்டை சோம்பு பொடி கூட நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுப்பேன். எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட லிங்க் வேணால் கீழே டேக் பண்ணுறேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வாரம் ஃபுல்லாக தேவையானது மாவு. எனக்கு இன்னொன்று தேவை அப்படின்னா இந்த பயிர் வகை எல்லாமே ஊற வச்சு எடுத்து வச்சுப்பேன். எனக்கு பச்சை பட்டாணி மட்டும் ஊற வச்சது இருக்குது, போன வாரம் ஊற வச்சதே இருக்குது. ஆனால் இந்த வாரத்துக்கு வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், அதுக்கப்புறமா பச்சை பயிர் மட்டும் நான் முளைக்கட்டை வச்சு எடுத்து வச்சுப்பேன். அதை ஒரு வாரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுப்பேன். ஒரு 2 நாள் 3 நாளுங்கிற மாதிரி தான் போட முடியும். அந்த மாதிரி எடுத்து ஊற வச்சுப்பேன். ஊற வச்சுட்டு ஒரு 3-4 மணி போல் மார்க்கெட் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் மார்க்கெட் போயிட்டு காய்கறிகள்லாம் இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி ஃபுல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் எடுத்து வைக்கிறது தான் பெரிய டாஸ்க்கே. உண்மையை சொல்லப்போனால் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துடலாம், அதே போல் பாத்திரத்தை விலக்கி வச்சிடலாம், துணிகளை துவைச்சி அலசி காய போட்டுடலாம். ஆனால் அதெல்லாம் எடுத்து வைக்கிறது தான் பெரிய வேலை. உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கள் எல்லாமே மொத்தமாக நான் வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். அப்போ நான் தான் என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதில்லை. இந்த வாரம் நான் காய் வாங்கும் போதே இந்த அன்னைக்கு இந்தந்த காய் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் காய்ங்க எல்லாமே வாங்குவேன். இப்போ நாளைக்கு 2 கீரை வாங்கியிருக்கேன். ஒன்று பாலக்கீரை, இன்னொன்று அது ஒரு கீரை, அந்த கீரை பேர் எனக்கு தெரியல. அந்த கீரை, இந்த 2 கீரையுமே நாளைக்கே நான் செஞ்சுருவேன். ஏன் அப்படின்னா பாலக்கீரை 2 கட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். குழந்தைங்களுக்கு டிஃபனுக்கு கலரி கொடுத்துருவேன். இன்னொரு கீரை இருக்குது பார்த்தீங்களா, அதை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நாங்கள் எல்லாருமே அந்த பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த கீரையை கொடுத்துருவேன். அதே போல் ஃப்ரைடே புடலங்காய் ஃப்ரைடே தான் நான் செய்வேன். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்தந்த காய் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம்னா காயுமே வீணாகாது. அதே சமயம் நம்ம எல்லா காயுமே செஞ்சு சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி இருக்கும்.
காய் எல்லாமே வாங்கிட்டு வந்து கையோட கழுவியே எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து இது இல்லை ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக காய்களை மேக்ஸிமம் வாங்கிட்டு வந்ததையும் நான் வந்து சிங்கை வந்து கழுவிட்டு தான் வச்சுருந்தேன். அதனால் சிங்கில் வந்து அப்படியே தண்ணி பிடிச்சி தண்ணியை வந்து ஒரு பாதி சிங்க் வரைக்கும் வந்ததுக்கப்புறமா அதுலேயே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே போட்டு கழுவி எடுத்து வச்சுட்டேன். அதாவது ஒரே இதில் வந்து நிறைய காய்களை போட்டுடலாம் பார்த்தீங்களா, இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி கழுவுற மாதிரி இருக்கும். அதனால் நான் மேக்ஸிமம் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் இந்த கொரோனா டைம்லேருந்தே காய்களெல்லாம் இப்படி கழுவி எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஒரு பழக்கமாகவே வந்துருச்சு. உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. தக்காளி மட்டும் அப்படியே வந்து ஒரு கூடையில் போட்டு இது பண்ணிட்டேன். தக்காளி அப்படியே கொட்டினேன் அப்படின்னா கண்டிப்பாக பழமெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் தக்காளி ஒரு கூடையில் கொட்டி அதில் வந்து அப்படியே வச்சு கழுவி எடுத்து வந்து மாற்றி போட்டு வச்சுக்கிட்டேன். பாப்பாவுக்கு தம்பிக்கு கண்டிப்பாக கம்பல்சரி வந்து வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஒரு காய் வந்து கொடுத்து அமுச்சு விடணும். அதனாலேயே ரெகுலராக காய் வாங்கி வச்சுருப்பேன். அதே போல் இந்த காய்களெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வெங்காயமெல்லாம் எடுத்து போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெங்காய கூடையிலெல்லாம் என்ன பண்ணுவேன்னா பேப்பர் போட்டு எடுத்து வச்சுருவேன். அப்படின்னா தான் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் வந்து இந்த கூடை வந்து பூண்டும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் இதில் போட்டு வச்சுட்டு இருந்தேன். இன்னொரு கூடையும் சேர்த்து அது கூட அட்டாச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து பூண்டு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இது 3ஐயும் போட்டு வச்சிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இதுக்குமே கவர் போட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த 3ஐயும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இது ஒரு ஓர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு தான். குறைஞ்சது ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதே ஒரு பெரிய வேலையாக தான் தெரியும். ஆனால் இது எல்லாத்தையுமே எடுத்து கட் பண்ணி வைக்க வேண்டியது எல்லாத்தையுமே எடுத்து ஓர்சல் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய டாஸ்கே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த வாரம் ஃபுல்லாக டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக நம்ம குக்கிங் பண்ணிக்கலாம். அதுக்காகவாவது இந்த காய்கள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம டென்ஷன் இல்லாமல் இருக்க முடியும். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததையும் வேலையாக நான் என்ன பண்ணுறனோ இல்லையோ இந்த கவருங்களெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி இதுக்குள்ளே நான் வந்து வச்சுருவேன். அப்படின்னா தான் எனக்கு வந்து இந்த கவருங்கள்லாம் அங்கங்கே கிடக்காமல் ஒரு ஓர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு இதுங்களெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே வந்து காய் ஓரளவுக்கு ட்ரை ஆன மாதிரி இருந்துச்சு. சரி அந்த காய்கள் எல்லாத்தையுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க இந்த ரேக் வந்து ஃப்ரிட்ஜ் ரேக் வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நான் ஆஃப்லைனில் தான் வாங்கியிருந்தேன். இங்கே வந்து எங்கள் ஊர் ராக்கியாபாளையம் பக்கத்தில் வந்து ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் தான் வாங்கிட்டு வந்தோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட இது வாங்கி ஒரு 3-4 வருஷம் இருக்கும். இந்த 4 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. பிளாஸ்டிக்குமே ரொம்ப நல்ல குவாலிட்டியில் இருக்குது. ஒரு 1 கிலோ வரைக்குமே வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு வைக்கலாம். அந்தளவுக்கு நல்ல பாக்ஸ் தான். இதை வந்து நான் ஆன்லைனில் தேடி பார்க்குறேன். இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதையுமே நான் டேக் பண்ணுறேன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறத விட பெரிய டாஸ்க் என்ன தெரியுங்களா, இந்த கீரை எல்லாமே எடுத்து கட் பண்ணி நீட்டாக எடுத்து வைக்கிறது தான் மிகப்பெரிய டாஸ்க்கு. அதுக்கு முன்னாடி முருங்கைக்காய் வந்து நாளைக்கு சாம்பாருக்கு முருங்கைக்காய் தான். ஸோ இப்போவே கட் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு டென்ஷன் ஆக வேண்டியதில்லை. அதனால் முருங்கைக்காயெல்லாம் கட் பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை கிள்ளி எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் மல்லித்தலை கட் பண்ணி எடுத்து வைக்கணும். பாலக்கீரை இந்த கீரை எல்லா கீரையுமே வந்து கட் பண்ணி எடுத்து வைக்கணும். எல்லாத்தையும் இப்போவே டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக சோம்பேறித்தனப்படாமல் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா இந்த வாரம் ஃபுல்லாக நான் டென்ஷன் ஆக தேவையில்லை. பார்க்குறக்கு என்னடா இவ்வளோ நேரம் செய்யணுமா அப்படின்னு சொல்லி தான் தோணும். ஆனால் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த வாரம் ஃபுல்லாக நம்ம டென்ஷன் ஆகிக்க வேண்டியது இல்லைங்கிறது ஒரு பக்கம் யோசிக்கும் போது கண்டிப்பாக தாராளமாக செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தோணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியெல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கையோட க்ளீன் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதே மாதிரி கீரைங்கள்லாம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கீரைங்கள்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது எல்லாமே கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து ரிலாக்ஸாக குக்கிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரிலாக்ஸாக இருக்கும். இதெல்லாம் எடுத்து வச்சது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரில. ஆனால் அந்த கீரைங்க அவ்வளோ வேஸ்ட் ஆனது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. எவ்வளோ கீரை வேஸ்ட் ஆகிடுச்சு தெரியுங்களா. சரி இதை அப்படியே வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு கவரில் போட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து பால் கொடுக்குறக்கு ஒரு அக்கா வருவாங்க. அவங்கக்கிட்ட மாடு இருக்குது. ஸோ அந்த மாட்டுக்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வரும்போது இதாவது இந்தந்த நாள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக மீல் பிளான் போடணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. நம்மளுக்கே தெரிஞ்சிடும் இதாவது இந்தந்த நாள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.